புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற வகுத்தளிக்கப்பட்டிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையிலும் இது வெறும் தேர்தல் களத்தில் பயன்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதே தவிர சமூக பண்பாட்டு தளங்களில் நிர்வாக தளங்களில் பயன்படக்கூடியதாக இல்லை. இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை. தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது அனைத்து தளங்களிலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை. அரசியல் தளத்தில் குறிப்பாக தேர்தல் தளங்களில் நடைமுறையில் இருக்கிறது. நிர்வாக தளங்களில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போன்ற உயர் அதிகாரங்கள் நிறைந்துள்ள தளங்களில் இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. ஆகவே இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. போராடுவதற்கு நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் நாம் போராட வேண்டும்? இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் ஏன் போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை முதல் பக்கத்தில் இருக்கிற 10 வரிகளை படித்தால் போதுமானது. அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா, புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை. அது ஒரு கொள்கை அறிக்கை, அது ஒரு கோட்பாட்டு அறிக்கை, வெறும் சட்டம் அல்ல. அது சட்டங்களை லா என்று அழைக்கிறோம், ஆக்ட் என்று அழைக்கிறோம். இதை நாம் அப்படி அழைப்பதில்லை. கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்வதில்லை, கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று சொல்வதில்லை. தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை கட்டமைத்தல். அதனுடைய நேரடியான லிட்ரல் மீனிங் இந்தியாவை கட்டமைத்தல். இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கை அது. அப்படி என்றால் இந்தியா ஏற்கனவே இல்லையா என்றால் இல்லை. இது ஒரு தேசமாக இல்லை. பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிற ஒரு நிலப்பரப்பு. இது ஒரு ஒற்றை கூறுகளை கொண்ட ஒரு தேசமாக இல்லை. ஆகவே இதை ஒரு தேசமாக கட்டமைப்பதற்கு அடிப்படை அறிக்கை தேவைப்படுகிறது, கொள்கை அறிக்கை தேவைப்படுகிறது. அதுதான் preamble of the constitution.